ஏன் மேம் நம்ம இம்யூன் சிஸ்டம் தன்னோட ஓன் ஜாயின்ஸை அஃபெக்ட் பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஆர்ஏவை ட்ரிகர் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ்லாம் என்ன மேம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜீன் ப்ளே. இது பர்டிகுலராக எந்த ஜெண்டரை மேம் அஃபெக்ட் பண்ணுது? மென்னை விட கம்பேரிட்டிவ்லி இப்போ ஆர்ஏ இருக்குது அப்படின்னா நம்ம பாடியில் வேறு ஏதாவது அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா மேம்? ஆர்ஏ அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே இப்போ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்றது ஒரு லைஃப் லாங் கண்டிஷனா மேம்? இதுக்கு க்யூர் கிடையாதா? இதுக்கு க்யூர் அப்படின்னு வெல்கம் டு டாக்டர் ஐஸ்வர்யாஸ் வெல்னஸ் கோட், வே வி டீகோட் யுவர் ஹெல்த் நேச்சுரலி. ஐ அம் டாக்டர் ஸ்வாதி. நம்ம எல்லாருமே ஆர்த்ரைட்டிஸ்னு சொன்னாலே ஏஜிங்னால வர ஒரு கண்டிஷன்னு நினச்சிப்போம். பட் இந்த கண்டிஷனில் நம்ம பாடியில் என்ன நடக்குது, ஜாயின்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுது, இதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு இன்றைக்கி செஷனில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு டுடேஸ் எபிசோட் ஆன் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஹாய் மேம். ஹை மேம், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால் என்னன்னு சிம்பிளாக சொல்லுங்கள். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு விதமான ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். நம்ம பாடியை அட்டாக் பண்ணுற ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். இது டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது வெவ்வேறு கண்டிஷனாக வரும். பட் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் மோஸ்ட்லி வந்து ஜாயின்ஸ் அஃபெக்ட் ஆகும். உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்கும். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது மேம்? ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது இது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். மெயினாக வந்து ஸ்மால் ஜாயின்ஸை வந்து ஃபஸ்ட் அஃபெக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு நம்மளுடைய கை விரல், கால் விரல், மணிக்கட்டு, இந்த மாதிரி குட்டி குட்டி ஜாயின்ஸ்லேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். வேறஸ் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஏஜ் ரிலேட்டட் கண்டிஷன். உங்களுக்கு வயசாகிறதுனால வேர் அண்ட் டேர், நம்ம நிறைய யூஸ் பண்ணுறதுனால, ப்ராப்பர் நியூட்ரிஷன் இல்லாதனால அந்த மாதிரி வர கண்டிஷன் பேர் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வெயிட் பியரிங் ஜாயின்ஸ், லார்ஜர் ஜாயின்ஸ் தான் அஃபெக்ட் ஆகும். மெயினாக பார்த்திங்கன்னா நீயும் ஹிப்பும் தான் வந்து ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆகும். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் பார்த்தோன்னா மார்னிங் ஸ்டிஃப்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒரு 1 ஹவருக்கு மேலேயே உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். காலைல எந்திரிச்ச உடனே அந்த நார்மல் ரொட்டீனுக்கு வர்றதுக்கே அவங்களுக்கு ஒரு 1-2 ஹவர்ஸ் ஆயிரும். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்லேயும் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். பட் அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கொஞ்சம் நடக்க கொஞ்சம் சரியாயிடும். எந்திரிச்ச உடனே கால் கீழே வைக்கும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். பட் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா பெட்டர் ஆகிடும். ஸோ இதை வச்சே நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் இன்னொரு முக்கியமான இது பார்த்திங்கன்னா சிமெட்ரிக்கலாக அஃபெக்ட் ஆகும். சிமெட்ரிக்கல்னால் ரைட் சைடு அஃபெக்ட் ஆச்சு, ரைட் சைடு ஹேண்டில் அஃபெக்ட் ஆகுதுன்னா லெஃப்ட் சைட்லேயும் உங்களுக்கு அதே சிம்டம்ஸ் இருக்கும். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸில் அந்த மாதிரி இருக்காது. ஒரு முட்டி தான் வலி இருக்கும், ஒரு ஹிப் ஜாயிண்ட் தான் வலி இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஃபர்தர் மோர் இதுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் இருக்குது. ஸோ அது பண்ணும்போது நம்ம வந்து கன்ஃபர்மேட்டரி இதுவாக யூஸ் பண்ணிக்கலாம். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் நம்ம போன்ஸ்குள்ளே என்ன மேம் நடக்குது? ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் மெயினாக அந்த போன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த சைனோவியல் டிஷ்யூ, இதுதான் வந்து மெயின் டார்கெட். சைனோவியம் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து ஒரு போனும் இன்னொரு போனும் உராயாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம், சைனோவியல் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைனோவியல் ஃப்ளூயிடை தான் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் வந்து டிஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அது மறுபடியும் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸை வந்து ட்ரிகர் பண்ணும். பேனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு விதமான ஒரு திக் கார்டிலேஜ் மாதிரி இருக்கும், ஒரு திக்கனிங் ஆஃப் த டிஷ்யூன்னு சொல்லலாம். அது ஃபார்ம் ஆகும்பொழுது என்ன ஆகும்னா அதுலேருந்து திருப்பி உங்களுக்கு என்சைம்ஸோ சைட்டோகைன்ஸோ இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகும்போது இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நடக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய போனோட ஸ்ட்ரக்சரே மாற ஆரம்பிக்கும். பெயின் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தோன்னா இந்த ஸ்மால் ஜாயின்ஸில் இந்த ஜாயிண்ட்டோட பொசிஷனே மாறி இருக்கும், அதோட ஷேப்பே வந்து மாறி இருக்கும். இது வந்து டிஃபார்மிட்டி ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. க்ளா லைக் அப்பியரன்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் மேம் நம்ம இம்யூன் சிஸ்டம் தன்னோட ஓன் ஜாயின்ஸை அஃபெக்ட் பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ இல்லை எனி ஃபாரின் ஏஜென்ட் நம்ம பாடியில் என்டர் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக ஆக்ட் பண்ணும். ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி ஆக்ட் பண்ணும். நீ வந்து வரக்கூடாது, இல்லை அதை வெளியில் ஏற்றுறதுக்கு எல்லா முயற்சிகளும் பண்ணும். ஆர்ஏல என்ன நடக்கும், இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி வந்து கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. ஸோ இம்யூன் சிஸ்டம் வந்து டோட்டலி கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்மளுடைய ஓன் பாடி செல்ஸே ஒரு ஃபாரின் ஏஜென்ட், ஃபாரின் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். கைண்ட் ஆஃப் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் மாதிரி வந்து அஃபெக்ட் ஆகும்போது தான் இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். ஆர்ஏவை ட்ரிகர் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ்லாம் என்ன மேம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜீன் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நம்மளோட ஃபெமிலியல் ஹிஸ்ட்ரியில் வந்து யாருக்காவது ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் இருந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கும் அது வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ட்ரிகர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸு, நம்மளுடைய
என்விரான்மெண்ட், நம்ம என்ன அளவுக்கு வந்து டாக்ஸின் அண்ட் பொல்யூட்டன்ஸ்க்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம் அப்படிங்கிற விஷயம், முக்கியமாக ஸ்மோக்கிங், இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து இட் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். லைஃப் ஸ்டைல், ஸ்லீப்பு, இது எல்லாமே வந்து ட்ரிகர்ஸாக நம்ம வந்து பார்க்குறோம். தேர்ட் திங் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ், ப்ரீவியஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அது மூலியமாகவும் நம்மளுக்கு ஆர்ஏ வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மைக்ரோபியல் மிமிக்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அகெயின்ஸ்டாக உங்கள் பாடி ஆன்டிபாடிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கும், அந்த இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்ணி அது சரியாகவும் போயிருக்கும். சில வைரஸ் அண்ட் பாக்டீரியாஸில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் வந்து ஹியூமன் டிஷ்யூவில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸோட சிமிலராக இருக்கும், சேம் மார்ஃபாலஜி அந்த மாதிரி இருக்கும். அந்த மெமரியில் பார்த்தோன்னா, நம்ம ஓன் ஹியூமன் டிஷ்யூவில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸை வந்து இது வைரஸ் இல்லை பாக்டீரியா அந்த ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஓன் இம்யூன் சிஸ்டமே வந்து அட்டாக் பண்ணும். மெயினாக எந்த இன்ஃபெக்ஷனோட இது லிங்க் பண்ணலாம் அப்படின்னா, எப்ஸ்டின் பேரியர் வைரஸ் இன்ஃபெக்ஷனோட நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். அதே மாதிரி COVID-19க்கு அப்புறமும் இந்த ஆர்ஏயோட இன்சிடென்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ரிசர்ச்சஸ் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணாது, பட் ஸ்ட்ரெஸ்னால் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து மாடிஃபை ஆகும். அந்த இம்பேலன்ஸ் மூலிமா நம்மளுக்கு ஆர்ஏ ப்ரெசிப்டேட் ஆகும். அடுத்து பார்த்தோன்னா ஒபிசிட்டி, முக்கியமாக வந்து வயிறை சுற்றி ஃபேட் போடுது அப்படின்னாலுமே இது பாடியில் இருக்கிற இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸை வந்து ட்ரிகர் பண்ணும். ஸோ எக்ஸஸ் ஃபேட் இருக்கும் பொழுது அது எக்ஸஸாக வந்து இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸை வந்து நம்மளுக்கு ட்ரிகர் பண்ணி கொடுக்கும். நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸும் இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். ப்ராசஸ்ட் ஃபுட்ஸு, எக்ஸஸ் சுகர் நம்ம எடுக்கிறோம், ப்ராப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்ஸ், ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுக்கலை அப்படின்னாலுமே இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து ப்ரெசிபிடேட் ஆகும். ஸ்லீப்பும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ட்ரிகர்னு சொல்லலாம். ஸோ ஸ்லீப் ப்ராப்பராக இல்லைனாலும் நம்மளுடைய இம்யூன் ஃபங்க்ஷன் வந்து பயங்கரமாக டிஸ்ரெகுலேட் ஆயிரும். அது மூலியமாகவும் நம்மளுக்கு ஆர்ஏ வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்மளுடைய ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் இருக்கும் பொழுதும் நம்மளுக்கு ஆர்ஏ வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன் மேம் ஸ்பெசிஃபிக்காக ஆர்ஏல ஸ்மால் ஜாயின்ஸ் தான் எஃபெக்ட் ஆகுது? ஏன்னா ஸ்மால் ஜாயின்ஸில் தான் இந்த சைனோவியல் டிஷ்யூ வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். அங்கே தான் இந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறதுனால அங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து அஃபெக்ட் ஆகும். செகண்டாக பார்த்தோன்னா, ஸ்மால் ஜாயின்ஸ் தான் ஈஸிலி வல்னரபிள் அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயும் நம்மளுக்கு இந்த ஸ்மால் ஜாயின்ஸில் ரொம்ப சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ தட் இஸ் த ரீசன் வை ஆர்ஏல பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஜாயின்ஸில் தான் ஈஸியாக ஸ்வெல்லிங் இருக்கும், பெயின், ஸ்டிஃப்னஸ், இது எல்லாமே வந்து இருக்கிறதுக்கான ரீசன் இதுதான். இது பர்டிகுலராக எந்த ஜெண்டரை மேம் அஃபெக்ட் பண்ணுது? மென்னை விட கம்பேரிட்டிவ்லி விமென் ஆர் மோர் அஃபெக்டட் பை ஆர்ஏ. இதுக்கு வந்து மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் இது ரெண்டுமே இந்த இம்யூன் ரெகுலேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதில் இம்பேலன்சஸ் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம்லையும் டிஸ்ரெகுலேஷன் இருக்கும். ஸோ அது மூலிமா விமென் ஆர் மோர் அஃபெக்டட் தேன் மென். செகண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, விமென்க்கு ஜென்ரலாகவே தே ஹாவ் அ ஸ்ட்ராங்கர் இம்யூனிட்டி. ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா, இது நம்ம வேடிக்கையாக நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு கோல்டு வந்தால் கூட மென்னால் வந்து அதை டாலரேட் பண்ண முடியாது, வைல் விமென் ஹேண்டில் மச் மோர் திங்ஸ் அப்படின்னு சொல்லி. விமென் ஆர் பார்ன் வித் அ பெட்டர் இம்யூனிட்டி தேன் மென். இதுவே ஒரு முக்கியமான ரீசன் ஆட்டோ இம்யூனிட்டிக்கு. ஏன்னா ஆட்டோ இம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம பாடிக்கு அகேன்ஸ்டாக நம்மளோட இம்யூன் சிஸ்டம் தான் ஒர்க் ஆகுது. சின்ஸ் வி ஹாவ் அ வெரி குட் இம்யூனிட்டி, நம்மளுடைய ஓன் செல்ஸையே அஃபெக்ட் பண்ணுறது இன்னும் ஜாஸ்தியாக பெட்டராக இருக்கும். ஸோ வி சஃபர் மோர் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஆர்ஏ ஃபேக்டரில் ஜீன் இன்வால்மெண்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த பர்டிகுலர்லி அந்த இம்யூன் ரிலேட்டட் ஜீன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் குரோமோசோமில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஜெனட்டிக்கலி விமன் ஆர் மோர் ப்ரீடிஸ்போஸ்ட் டு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ், எஸ்பெஷலி ஆர்ஏ அப்படின்னே சொல்லலாம். தேர்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். இது வந்து ஒரு மேஜரான ஃபேக்டர். விமன் அண்டர்கோ மோர் ஸ்ட்ரெஸ் தென் மென் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் இட் இஸ் மச் மோர் டிஃப்ரெண்ட். அது மூலியமாகவும் இந்த கார்டிசால், அட்ரினலின் இதெல்லாம் ட்ரிகர் ஆகும்பொழுது இந்த ஹெச்பி ஆக்சஸ் மூலியமாக நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். அதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் விமன் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஃபைனலாக பார்த்தோன்னா ப்ரெக்னன்சி. நிறைய விமன் பார்த்தோன்னா ப்ரெக்னன்சி டைமில் அவங்களுடைய இந்த ஃப்ளேரப்ஸ் எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும், அந்த சிம்டம்ஸே இல்லை, ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப ரிலீஃபாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் டெலிவரி இது வந்து இன்னும் ஜாஸ்தியாக வந்து ட்ரிகர் ஆகும். ஹார்மோன்ஸோட இன்வால்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் தட் இஸ் ஆல்சோ த ரீசன் உங்களுக்கு அரவுண்ட் பியூபர்ட்டி இது ஜாஸ்தி ஆகலாம், பெரிமெனோபாஸ் அண்ட் மெனோபாசல் டைமில் இது ஜாஸ்தி ஆகலாம், போஸ்ட்மார்ட்டம் அந்த டைமில் இது ஃப்ளேரப் ஆகலாம். ஸோ இது எல்லாமே வந்து இன்டர்லிங்க்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஆர்ஏவை எப்படி டயக்னோஸ் பண்ணுறது மேம்?
ஆர்ஏக்கு டயக்னோசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிம்டம்ஸ் வச்சு தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். ஸோ சிமெட்ரிக்கல் இன்வால்மெண்ட் இருக்குது, ஸ்மால் ஜாயிண்ட் இன்வால்மெண்ட் இருக்குது, ஸ்டிஃப்னஸ், பெயின், ஸ்வெல்லிங் இது எல்லாமே இருக்குது அப்படின்னாலே நம்ம வந்து ஆர்ஏ அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது கூட நம்ம பிளட் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆர்ஏ ஃபேக்டர் நம்ம பார்க்கலாம். சிஆர்பி அண்ட் இஎஸ்ஆர் இது ரெண்டுமே வந்து இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர். ஸோ இது நம்ம பார்க்கும்பொழுதும் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் ஃபைனலாக வந்து ஆன்டி-சிசிபி அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சைனோவியல் டிஷ்யூவில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, தே அண்டர்கோ அ கெமிக்கல் ப்ராசஸ். ஸோ இதை வந்து சிட்ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் முடிவில் பார்த்தோன்னா அந்த ப்ரோட்டீன் வந்து தே பிகம் அன்ஃபெமிலியர், அதாவது ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் ஆகிடும். அதுக்கு அகென்ஸ்டாக பாடி வந்து சில ஆன்டிபாடிஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஆன்டி-சிசிபி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆன்டிபாடிஸ் நம்ம பிளட்டில் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னாலே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் சம்திங் இஸ் கோயிங் ஆன் வித் த சைனோவியல் டிஷ்யூ. ஸோ இது கண்டிப்பாக ஆர்ஏ தான் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆர்ஏ ஃபேக்டரை விட ஆன்டி-சிசிபி டெஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னும் 95% வந்து அக்யூரசி நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா எக்ஸ்ரேஸ் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து இந்த இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ், போன் டிஃபார்மிட்டிஸ் இது எல்லாமே நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இதை தவிர நம்ம அல்ட்ராசவுண்ட் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். போன் வரைக்கும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸும் உங்களுக்கு இன்னுமே அக்யூரேட்டாக இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த டெஸ்ட்டெல்லாம் வச்சு நம்மளால் ஆர்ஏவை கன்ஃபார்ம் பண்ண முடியும். சப்போஸ் இந்த ஆர்ஏ ஃபேக்டர் நெகட்டிவாக இருந்தாலுமே இந்த கண்டிஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குமா மேம்? கண்டிப்பாக இருக்குது. ஆர்ஏ ஃபேக்டர் நெகட்டிவாக தான் இருக்கும். பட் அவங்களுடைய எல்லா சிம்டம்ஸும் பார்த்திங்கன்னா ஆர்ஏ மாதிரியே தான் இருக்கும். இதை வந்து நம்ம சீரோ நெகட்டிவ் ஆர்ஏ அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி இந்த சீரோ நெகட்டிவ் ஆர்ஏல பார்த்தோன்னா இஎஸ்ஆர் அண்ட் சிஆர்பி வந்து கண்டிப்பாக எலிவேட்டடாக இருக்கும். அண்ட் ஆன்டி-சிசிபி லெவல்ஸுமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். அண்ட் ஃபர்தர் மோர் நம்ம எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட் இதில் எல்லாமே நம்ம வந்து அதை கன்ஃபர்மேட்டரி பண்ணிக்கலாம். ஸோ ஆர்ஏ ஃபேக்டரை வச்சு மட்டுமே நம்ம வந்து இது ஆர்ஏ கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. மேம் இப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க ஃபேமிலியில் யாருக்காவது இருந்ததுன்னா கண்டிப்பாக வரும்னு. அப்போது 100% சான்சஸ் இருக்கா கண்டிப்பாக ஆர்ஏ வரும்னு? ஸோ இந்த ஃபெமிலியல் ஹிஸ்ட்ரி, ஜெனட்டிக்ஸ், ஹெரிடிட்ரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லோடட் கன் மாதிரி. கண்டிப்பாக இருந்தால் வந்தே ஆகணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அண்ட் என்விரான்மெண்டல் ட்ரிகர்ஸ் தான் இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபெமிலியல் ஹிஸ்ட்ரி இருக்கும், பட் இருந்தாலுமே அவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து டெவலப் ஆகாது. பிகாஸ் அவங்க ப்ராப்பரான லைஃப் ஸ்டைலில் இருந்தாங்க, ப்ராப்பரான ஃபுட்ஸ் இன்டேக் இருக்கும் பொழுது அவங்களுடைய லைஃப் நார்மலாக இருக்கும். இது வந்து அப்படியே கொஞ்சம் என்ன டார்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான். நான் ஆல்ரெடி ட்ரிகர்ஸ்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த எல்லா ட்ரிகர்ஸுமே கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆர்ஏ வர்றதுக்கான சான்சஸ் அண்ட் ரிஸ்க் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. இப்போ ஆர்ஏ இருக்குது அப்படின்னா நம்ம பாடியில் வேறு ஏதாவது அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா மேம்? ஆர்ஏ அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே எல்லாருமே நினச்சிக்கிறது இது வந்து ஜாயின்ட்ஸ் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. பட் அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் அ மல்டி சிஸ்டம் கண்டிஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இன்டர்னலி நம்ம காசஸாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெயினாக வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷியஸ் கண்டிஷன் இருந்தாலோ, இப்போ ஸ்மோக்கிங் சொல்கிறோம், ஸ்மோக்கிங் இன்வால்வ் ஆகிருக்கும் போது நம்ம லங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ லங்ஸில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆர்ஏ வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஓரல் ஹெல்த் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். ஓரல் ஹைஜீன் ப்ராப்பராக இல்லை வந்து ஓரல் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஜிஞ்சிவைட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஆல்சோ கேன் காஸ் ஆர்ஏ. காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஏ நீங்கள் ரொம்ப நாள் ட்ரீட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லங் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக் இதெல்லாமும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அது மூலிமா உங்களுக்கு அனீமியா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் டெவலப் ஆகலாம். ஆஸ்டியோபோரோசிஸ் வரலாம். இந்த பெயின் ரொம்ப நாளாக டாலரேட் பண்ணுறதுனால ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இந்த மாதிரி மென்டல் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்காகவும் சான்சஸ் இருக்குது. மேஜராக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்கனுமே அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் இஃப் லெஃப்ட் அன்ட்ரீட்டட் இட் கேன் லீட் டு காம்ப்ளிகேஷன்ஸ் டிபெண்டிங் அப்பான் த பேஷண்ட். கட் ஹெல்த்னால ஆர்ஏ ட்ரிகர் ஆக சான்சஸ் இருக்கா மேம்? கண்டிப்பாக இருக்குது. இன்னைக்கு ஏஜ் அண்ட் இன்னைக்கு கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி அதர் டிசீஸ் இட் இஸ் லிங்க்ட் வித் யோர் கட் ஹெல்த்னே சொல்லலாம். நம்மளுடைய கட்டில் குட் பாக்டீரியா இருக்கும், பேட் பாக்டீரியா இருக்கும். இந்த இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய எல்லா பாக்டீரியா, ஹார்மோன்ஸ் இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் வந்து ட்ரிகர் ஆகிடும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக். சும்மா ஒரு கோல்டு இன்ஃபெக்ஷனோ இல்லை ஒரு ஃபீவர் வந்தாலே உடனே வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது அகெயின் இட் கேன் லீட் டு கட் டிஸ்பயாசிஸ். நம்மளுடைய குட் பாக்டீரியாவையும் சேர்த்து அதை அழிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அது மூலியமாகவும் இட் கேன் லீட் டு ஆர்ஏ. ஆர்ஏன்னு மட்டும் கிடையாது, ஆல்மோஸ்ட் எனி இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும். தேர்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு,
இப்போ நீங்கள் எக்ஸஸாக சுகர் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு குளுக்கோஸ் ஸ்பைக்ஸ் இருக்கும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாமே இட் ட்ரிகர்ஸ் அ சீரீஸ் ஆஃப் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் உங்களுடைய கட் வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ட்ரிகரிங் ஆட்டோஇம்யூன் கண்டிஷன். அப்போது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்றது ஒரு லைஃப் லாங் கண்டிஷனா மேம்? இதுக்கு க்யூர் கிடையாதா? இதுக்கு க்யூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து பேஷண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. இதை நான் சொல்லும்போது நிறைய பேருக்கு கோவம் வரலாம், இதை நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண எல்லா ட்ரிகர்ஸையுமே நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணும்பொழுது உங்களுக்கான ரிஸ்க் வந்து குறையும். ஃப்ளேரப்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். மெயினாக பார்த்தோன்னா ஒரு ஃப்ளேரப் நடக்குது, ஒரு எபிசோடு வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர் இருக்கும், இல்லை ஒரு எமோஷ்னல் ட்ரிகர் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஈவெண்ட் இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு ரீசன் அந்த எபிசோடோ அந்த ஃப்ளேரப்போ நடக்கிறதுக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வித் ப்ராப்பர் கைடன்ஸ் நம்ம வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் ஷிஃப்ட் பண்ணும்பொழுது, ப்ராப்பராக வந்து ஒரு எக்ஸசைஸ் தெரப்பிக்குள்ளே நம்ம போகும்பொழுது, இது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு அக்ரவேட் ஆகாமல் அப்படியே டார்மெண்ட்டாக ஒரு குழந்தை மாதிரி நம்ம தூங்க வச்சிடலாம். ஸோ அப்படி தான் நம்ம இந்த கண்டிஷனை பார்க்க முடியுமே தவிர யூ கேனாட் கோ அகெயின்ஸ்ட் யுவர் ஓன் இம்யூனிட்டி இல்லையா. கன்வென்ஷனலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் அந்த ஃப்ளேரப்பை சமயத்துக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஸ்டெராய்ட்ஸ் கொடுப்பாங்க, பட் அதுவுமே வந்து உங்களுக்கு க்யூர் கிடையாது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் எனி மெடிகேஷன்ஸோ இல்லை பெயின் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு யூ கேன் கோ ஃபார் அ ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டாக நம்ம வந்து இதை ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது லைஃப் லாங் உங்களுக்கு இந்த கண்டிஷன் இருந்தாலுமே சிம்டம் அக்ரவேஷனோ எந்த விதமான சிம்டம்ஸும் இல்லாமல் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் நம்மளால் இதை மேனேஜ் பண்ண முடியும். ஆர்ஏவை நம்ம அக்யூபஞ்சரில் எப்படி மேம் பார்க்குறோம்? இப்போ நம்ம அக்யூபங்க்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கிட்டோம்னாலும் இப்போ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண அதே காசஸ் அதே சிம்டம்ஸ் தான் இதுலேயுமே உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட் தட் அதை நம்ம பார்க்குற விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆர்ஏவை வந்து நம்ம பை சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் கொண்டு வருவோம். அதுக்கான ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹீட்டாக இருக்கலாம், டேம்பாக இருக்கலாம். டேம்ப் அப்படிங்கிறது ஒரு விதமான ஈரப்பதம், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஈரப்பதம் சொல்லலாம். விண்டாக இருக்கலாம். முக்கியமாக ஆட்டோ இம்யூன் கண்டிஷனை ட்ரிகர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய கிட்னி எனர்ஜி இட் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். கிட்னி எனர்ஜி டவுனாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ இம்யூன் ரியாக்ஷன்ஸ் இருக்கலாம். அதே கிட்னி எனர்ஜி டெஃபிஷியண்ட்டாக இருக்கும்போது தான் உங்களுக்கு போன் இன்வால்மெண்ட்டும் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். ஸோ கிட்னி எனர்ஜியை நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லணும் அப்படின்னா அக்யூபங்க்சர் பொறுத்த வரைக்கும் எங்கே வந்து அந்த எனர்ஜி ஃப்ளோ ப்ராப்பராக இருக்கோ அங்கே எந்த விதமான பெயினும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் ஒரு இடத்துல பெயின் இருக்குது அப்படின்னாலே அங்கே எனர்ஜி ஃப்ளோ ப்ராப்பராக இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இந்த எனர்ஜி ஃப்ளோவை ப்ராப்பராக நம்ம கொண்டு வர்றதுக்கு நம்ம லிவர் மெரிடியனையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பர்டிகுலராக என்ன காஸ், ஹீட்னால இருக்கா, இது வந்து சிம்டம்ஸ் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். சிம்டம்ஸ் வந்து நம்ம இப்போ ஹாட் ஃபர்மெண்டேஷன் கொடுத்தா நம்மளுக்கு பெட்டர் ஆகுதா, இல்லை வந்து ஒரு மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுதா, இல்லை ஜாயிண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கா, இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வச்சு நம்மளால் என்ன ரூட் காஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகாலையும் பிளான் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக இதுக்கு ஸ்டீராய்ட்ஸ் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க மேம். ஆனால் நேச்சுரோபதியில் இது எப்படி மேம் ட்ரீட் பண்ணுவோம்? நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மெயின் கோல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷனை வந்து நம்ம அண்டர் கண்ட்ரோல் கொண்டு வர்றது தான். ஸோ இதுக்கு மெயினாக வந்து நம்ம டயட் யூஸ் பண்ணலாம். டயட் வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக சரி பண்ணிட முடியுமா அப்படின்னு கிடையாது. இட் கேன் ஹெல்ப் யூ வித் த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ். ஆல்ரெடி நம்ம ட்ரிகர்ஸில் பார்த்த மாதிரி அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸு, எக்ஸஸ் சுகர்ஸு, லோ ஃபைபர் டயட்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. என்ன மாதிரியான ஃபுட்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னா நிறையா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்மளுடைய டெய்லி டயட்டில் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். முக்கியமாக ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பைனாப்பிள் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதில் இருக்கக்கூடிய ப்ரோமலின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இந்த ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன் மெயினாக அந்த இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணி பெயின் ரிலீஃப்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்பேட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். இது நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் கண்டிஷனை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எதுலெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளாக் சீட்ஸு, வால்நட்ஸ், சியா சீட்ஸு, இந்த மாதிரி சீட்ஸில் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ அதை நம்ம ரெகுலர் டயட்டில் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டு வரலாம். ஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம டயட்டில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தான். ஜிங்க்கு, மெக்னீஷியம், செலீனியம், இந்த மாதிரியான மைக்ரோ நியூட்ரியன்ஸையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி சப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னாலே இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும். அண்ட் டயட் மட்டும் இல்லை, ஃபாஸ்டிங்குமே வந்து ஆரைக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு நேச்சுரோபதி டாக்டரோட கைடன்ஸில் நீங்கள் ப்ராப்பராக ஃபாஸ்டிங் அண்டர்கோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸான டாக்ஸின்ஸாக இருக்கட்டும், ஒரு டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணலாம். நேச்சுரலாகவே நம்ம ஆர்கன்ஸ்
பேஷண்ட்ஸ்க்கு அந்த டெண்டன்சி இருக்குது. ஸோ அதை ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஃபாஸ்டிங் வந்து இட் ஆல்சோ ஸ்டிமுலேட்ஸ் அ ப்ராசஸ் கால்ட் ஆட்டோஃபேகி. இதுவுமே நம்மளுடைய அந்த இன்ஃப்ளமேட்ரி ட்ரிகர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா யோகா. எக்ஸசைஸ் ஆரி பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். அது பிரிஸ்க் வாக்கிங்காக இருக்கலாம், ஸ்விம்மிங்காக இருக்கலாம், யோகாவாக இருக்கலாம், இது எல்லாமே அவங்க கண்டிப்பாக பண்ணணும். டியூரிங் ஃப்ளாரப்ஸ் ரொம்ப சிம்டம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னும் போதும் நீங்கள் வந்து எந்த ஜாயிண்ட் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கோ அதை மட்டும் நீங்கள் எலிமினேட் பண்ணிவிட்டு மிச்ச ஜாயின்ஸை வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இன்டென்சிட்டி ஆஃப் தி எக்ஸசைஸை நீங்கள் கம்மி பண்ணலாம். பட் ஆனால் கண்டிப்பாக எக்ஸசைஸ் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி யோகாவில் நம்ம பண்ணக்கூடிய பிராணாயமாவாக இருக்கட்டும், மெடிடேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த இன்ஃப்ளமேட்ரி ப்ராசஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய பேராசிம்பத்தட்டிக் ஆக்டிவேஷன் மூலயமா இட் வில் கிவ் யூ அ பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப். இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஹைட்ரோதெரப்பின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்டீம் பாத், சானா பாத், இந்த மாதிரியான பாத்ஸ் வந்து பெயின் மேனேஜ்மெண்ட், அதாவது சிம்டம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும். இன்டர்னலியும் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இதுலேயே நம்ம வந்து மட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம், பிளான்டைன் லீஃப் பாத் கொடுக்கலாம், வாழை இலை குளியல். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸும் நம்ம வந்து இன்டர்னலி நம்ம கிளென்ஸ் பண்ணி பெட்டர் ரிலீஃப் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆஸ் ஐ செட், அக்யூபங்க்சரில் கிட்னி மெரிடியன் ஃபோக்கஸ் பண்ணணும், லிவர் மெரிடியன் ஃபோக்கஸ் பண்ணணும். அக்யூபங்க்சர் பாயிண்ட்ஸ் மூலயமா நம்ம அந்த ப்ராப்பர் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜியை நம்ம என்ஷூர் பண்ணோம் அப்படின்னாலே அவங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு சென்ஸ் ஆஃப் ரிலாக்ஸேஷன் நம்ம கொடுக்கறதுக்கு நீங்கள் மசாஜ் தெரப்பி ட்ரை பண்ணலாம். அது கூடவே வந்து அரோமா தெரப்பியும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ரிலாக்ஸேஷனாக நம்மளுக்கு கொடுத்துட்டு வரலாம். ஸோ இது எல்லாமே நம்ம நேச்சுரோபதி மேனேஜ்மெண்ட்டில் கொடுத்தாலும் மெயினாக நம்ம பண்ண வேண்டியது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸோ அதை நம்ம ப்ராப்பராக ரூட் காஸ்க்கு ஏற்ற மாதிரி எங்கே அவங்க தப்பு பண்ணுறாங்களோ அதை நம்ம கரெக்ட் பண்ணும்பொழுது தான் இது ஃபர்தராக எந்த விதமான ட்ரிகர்ஸும் வந்து இல்லாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ தட்ஸ் ஹவு வி மேனேஜ் rheumatoid arthritis naturally. Every symptom has a story and every patient needs to be heard beyond their diagnosis. As a naturopathy doctor, we always believe ஒரு டிசீஸாக மட்டும் பார்க்காம ஒரு பர்சனை ஹோலாக ட்ரீட் பண்ணும்போது தான் கம்ப்ளீட்டான ஹீலிங். தேங்க்யூ ஃபார் லிசனிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன் பர்சன் கன்சல்டேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.